வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கோடை காலத்தில் உடலை குளிர வைக்கும் பெருஞ்சீரகம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோடை காலத்தில் நிலவுகின்ற வெயிலின் தாக்கத்தால் உடல் வெப்பம் அதிகரிக்கிறது. உடல் வெப்பத்தை குறைத்து உடலை குளிர வைக்கும் உணவுப் பொருளை நாம் அன்றாடம் உணவில் பயன்படுத்தி வருகிறோம். அதுதான் பெருஞ்சீரகம். இதனை பயன்படுத்தி கோடை காலத்தில் புத்துணர்வூட்டும் பானங்களை தயார் செய்து பருகலாம் என்று சொல்லப்படுகிறது. செலினியம், துத்தநாகம் போன்ற முக்கிய கனிமங்கள் இதில் நிரம்பி இருக்கிறது. அதனால் ஹோர்மோன் சமநிலையை பராமரிப்பதிலும் மாதவிடாயை ஒழுங்குபடுத்துவதிலும் பெருஞ்சீரகத்திற்கு பெரும் பங்கு இருக்கிறது. வழக்கமாக நாங்கள் பருகுகின்ற தேநீருக்கு பதிலாக பெருஞ்சீரக தேநீர் பருகலாமாம். இது கோடை காலத்தில் ஏற்படும் செரிமான கோளாறு மற்றும் வயிறு உபாதை சார்ந்த பிரச்சனைகளை போக்குகிறது. சாப்பிட்ட பிறகு சிறிதளவு பெருஞ்சீரகத்தை மெல்வது வாய்க்கு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. வாயு தொல்லை மற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கிறது. பல்வேறு உணவுகள், பானங்களில் பெருஞ்சீரகத்தை பொடித்து சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. கோடை காலத்தில் பாலுடன் பெருஞ்சீரகத்தை பொடித்து சேர்த்து பருகி வர பல்வேறு உடல் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது. பெருஞ்சீரகத்தை நீரில் காய்ச்சியும் பருகலாம் என்கிறார்கள். இது இறப்பை பிரச்சனைகளை தடுத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது. காலை பொழுதை உற்சாகத்துடன் தொடங்குவதற்கும் வழிவகுக்கிறது. அகன்ற பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணீரை ஊற்றி சிறு தீயில் கொதிக்க விட வேண்டுமா. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை போட்டு 10 நிமிடங்கள் கொதிக்க வைத்து இறக்க வேண்டும். அந்த நீரை வடிகட்டி குளிர வைத்து அதனுடன் சிறிதளவு தேன் கலந்து பருகலாம் என்றும் சொல்லப்படுகிறது. தினமும் 2 கப் பருகுவது நல்ல பலனை கொடுக்குமாம். கோடை காலத்தில் குளிர்சாதன பெட்டியில் வைத்தும் பருகலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.